வேலூரில் சதத்தை நெருங்கும் வெயிலால் பொதுமக்கள் கடும் அவதிக்கு ஆளாகி வருகின்றனர். இதுகுறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. வேலூர் மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை போதுமான அளவு பெய்யாமல் பொய்த்ததன் காரணமாக ஏரிகள், குளங்கள் எல்லாம் வறண்டு காணப்படுகின்றது. மேலும் கடந்த 3 மாதங்களுக்கு மேலாக மழை பெய்யாததன் எதிரொலியாக வெப்பத்தின் தாக்கம் இங்கு அதிகரித்து காணப்படுகின்றது. இந்த ஆண்டு மார்ச் மாதம் தொடக்கத்தில் இருந்தே தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் வெயிலின் அளவு 100 டிகிரிக்கு மேலாக அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் வேலூர் மாவட்டத்தில் வெயிலின் தாக்கம் தற்போது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து வருகிறது. சில தினங்களுக்கு முன் சதத்தை நெருங்கும் அளவிற்கு 99.8 டிகிரி வெயில் பதிவானது. மார்ச் மாதத்தின் தொடக்கமே 100 டிகிரி வெயில் நெருங்கி உள்ளதால் வரும் நாட்களில் மேலும் வெயில் அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள நிலையில் பொதுமக்கள் வெயிலை எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல் கவலையடைந்துள்ளனர். வெயிலின் தாக்கத்திலிருந்து தப்பிப்பதற்காக பொதுமக்கள் பலர் நீர்ச்சத்து நிறைந்த உணவுகளான இளநீர், பழச்சாறு, தர்பூசணி, மோர், கூழ் உள்ளிட்டவை உண்டு வெப்பத்திலிருந்து தப்பிக்க முயன்று வருகின்றனர். இது குறித்து பொதுமக்கள் கூறுகையில், முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மேல் தான் இந்த வெயிலை பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மார்ச் மாதம் தான் ஆகுது. நாங்களே ரொம்ப முடியாமல் இங்கே பக்கத்தில் தர்பூஸ் சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்டும் வந்துருந்தோம். ரொம்ப அதிகபட்சமாக வெயிலாக இருக்குது. எல்லாம் குளோபல் வார்மிங் தான் காரணம் போல இருக்குது. ஏன்னா குளுமையானதாக சாப்பிடுங்க, டெய்லி மோர் குடிங்க. ரொம்ப தாங்க முடியல. வயசானவங்களாம் எப்படி தாங்குவான்னு தெரியல. வெயிலினுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது சார். ஏப்ரல் மேல விட இப்போ இப்போ இந்த சம்மருக்கு இப்போ அதிகமாக இருக்குது. இதுக்கு வேறு தர்பூசணி, பழம், ஜூஸ், சாரெலாம் சாப்பிட்டுக்கிறோம். கத்திரி வெயில் காலகட்டங்களில் இருக்கும் வெப்பம் போன்று தற்போது வெப்பம் அதிகரித்து காணப்படுகின்றன. இதனால் குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் தற்போது இருக்கும் வெயில் தாக்கத்தினால் வீட்டில் இருப்பதற்கு கூட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், இரவு நேரங்களிலும் அனல் காற்று வீசுவதால் வீட்டில் உறங்க முடியாத சூழ்நிலை இருப்பதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஒரே வெயில் தாக்க முடியுது சார். இன்னும் கத்திரி வெயில் கூட ஸ்டார்ட் ஆகல. இன்னும் 2 மாசம் இருக்குது. அதுக்குள்ள இவ்வளோ இதுவாக இருக்குது. ஜனங்க எப்படிதான் சார் கஷ்டப்பட போறாங்கன்னு தெரியல. இந்த சுட்டரிக்கும் வெயில் குறித்து ஆட்டோ ஓட்டுநர் நவீன் தெரிவிக்கையில், வேலூரில் வெயில் தற்போது அதிகமாகிவிட்டதாகவும், மே மாதத்தில் காணப்படக்கூடிய வெயிலின் தாக்கம் தற்போதே காணப்படுவதால் ஆட்டோ ஓட்டுவதில் மிகுந்த சிரமம் ஏற்பட்டுள்ளதாகவும், சாலைகளில் வாகனங்களை இயக்க முடியாத நிலையும் இருப்பதாக தெரிவித்த அவர், மே மாசத்துல வர வெயில் இப்போ மார்ச் மாசத்துல வந்துச்சு. 100 டிகிரியை தாண்டிச்சு. ரொம்ப கஷ்டமாகுது ஆட்டோ ஓட்டலாம். யாரும் நிறைய வெயிலில் சுத்தாதீங்க. குழந்தைங்களை வச்சுட்டு யாரும் வெயிலில் சுத்தாதீங்க. ரொம்ப அதிகமாக இருக்குது வெயில். எல்லாம் சேஃப்டியாக இருந்துட்டு பாருங்க. இதுக்கு ஏதாவது கவர்மெண்ட் பார்த்து என்ன செய்யணும். அங்கே பழ கடைகளை போட்டு தண்ணி பந்தலோ மோர் கடை ஏதாவது வச்சா ஜனங்களுக்கு நல்லா இருக்கும். எனவே தமிழக அரசு சார்பில் ஆங்காங்கே நீர்மோர், குடிநீர் பந்தல் ஆகியவற்றை அமைத்து இலவசமாக பொதுமக்களுக்கு வழங்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சத்தியம் செய்திகளுக்காக வேலூர் மாவட்ட செய்தியாளர் பிரீத்குமாருடன் செய்திக்குழு.